जय जय राम कृष्ण हरे, 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 कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे,
स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय श्री रामकृष्णाय ते नमः। शारदां शारदां भोज वदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निं सन्निङ्क्रिया। பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரத தர்மம் அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்திலும் எப்படி நமக்கு வாழ்க்கை துணையாக இருக்கின்றது என்பதை குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமான நன்னறி கருத்துக்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஒரு பொக்கிஷமாக மகாபாரதம் விளங்குகிறது. இந்த மகாபாரதத்தில் முக்கியமான ஒரு காட்சியில் நாம் அன்று சிந்தித்து கொண்டிருந்தோம். அதாவது மகாபாரதத்தில் அர்ஜுனன் விராட மன்னனுக்கு உதவுகின்றார். முதலில் அர்ஜுனன் தான் உதவினான் என்று தெரியவில்லை. பின்பு அந்த மன்னன் அறிந்து கொண்டான். அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நாம் சொன்னோம். ஆனால் விராட மன்னன் மிகச்சிறந்த மன்னன். அவன் என்ன செய்கின்றான் என்றால், ஏதாவது ஒன்றை செய்தால் அதற்கு நன்றி கடன் நாம் செய்தாக வேண்டுமே என்ற நிலையில் அவன் அர்ஜுனனுக்கு தன்னுடைய நன்றி கடனை செலுத்த விரும்புகின்றார். அதாவது தன்னுடைய மகள் உத்தரையை அர்ஜுனன் மணந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அப்பொழுது அர்ஜுனன் சொல்லுகின்றான், அவள் எனக்கு மகள் மாதிரி, மேலும் அவள் எனக்கு மாணவியும் கூட. அதனால் தர்மம் ஒத்துக்கொள்ளாது. எனவே நான் என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகனான அபிமன்யுவுக்கு அவளை திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன், அவளை மருமகளாக ஏற்க விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றான். மன்னனும் மற்றவர்களும் யுதிஷ்டிரரும் இந்த தர்மத்தை ஒப்புக்கொள்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் அந்த இடத்தில் நன்றாக காலத்தை போக்கி கொண்டிருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், துரியோதனன் யார் சந்தோஷப்படுவதையும் அவன் விரும்பவில்லை. குறிப்பாக பஞ்சபாண்டவர்கள் சந்தோஷத்தில் இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக அடுத்த கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன். அவன் உடனடியாக ஒரு தூதனை அனுப்புகின்றான். நம்முடைய ஒப்பந்தப்படி 12 வருட காலம் காட்டுவாசமும், அதாவது வனவாசமும், 1 ஆண்டு காலம் மறைந்திருக்கக்கூடிய வாசமும் உள்ளது. அதில் வனவாசம் கழித்து விட்டீர்கள். ஆனால் 13வது ஆண்டில் அர்ஜுனன் வெளிப்பட்டு விட்டான். அந்த ஆண்டு முடியும் முன்னாலே அர்ஜுனன் வெளிப்பட்டு விட்டான். எனவே தர்மப்படி, உங்கள் வாக்குப்படி மீண்டும் 12 வருட காலம் நீங்கள் காற்றுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு தூதுவன் மூலமாக இந்த விராட நகரத்தில் தங்கி இருக்கக்கூடிய யுதிஷ்டிரனுக்கு செய்தியை அனுப்புகின்றார். அதை பார்த்தவுடன் அதாவது தர்மன் கலகல என்று சிரித்து விட்டான். மற்றவர்களுக்கு அது புரியவில்லை. அவன் அந்த தூதுவனை மிக்க மரியாதையோடு அமரச் செய்து சொல்லுகின்றான், தூதுவனே, 13 ஆண்டு காலம் முடிந்த பின்புதான் நாங்கள் வெளிப்பட்டோம். வேண்டுமென்றால் நீ இந்த விஷயத்தை நம்முடைய தாத்தாவான பீஷ்மாச்சாரியாரிடம் போய் கேட்டு கொள்ள சொல். இப்போதே சென்று துரியோதனனிடம் சொல். இது பற்றி 13 ஆண்டு காலம் கழிந்த பின்புதான் அவர்கள் வெளிப்பட்டார்களா இல்லையா என்ற தர்மத்தை அவரிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளச்சே. அவர் 13 ஆண்டு காலம் முடியவில்லை என்று சொல்லிவிட்டால் மீண்டும் நாங்கள் வனவாசம் செல்ல தயாராக இருக்கின்றோம். அவர் மட்டுமல்ல, சாஸ்திரத்தை நன்கு அறிந்த கற்றறிந்த வல்லுநர்கள் எல்லாம், விதுரர்கள் போன்ற பெரியோர்கள் எல்லாம் இதை நன்றாக அறிந்து வைத்திருப்பார்கள். எனவே
நீ சென்று வருவாயாக என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டான். இதை கேள்விப்பட்டதும் துரியோதனன் கொதிக்கின்றான். பீஷ்மரிடம் ஓடி செல்லுகின்றான், விஷயத்தை கேட்கின்றான். அவரும் சொன்னார், நம்முடைய கால கணக்குப்படி அவர்கள் கடந்த பின்புதான் வெளிப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நீ ஒரே ஒரு விஷயத்தை செய்தாயானால் உலகம் உன்னை போற்றும், அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்து விடு என்று சொன்னான். துரியோதனன் ஒன்றும் சொல்லவில்லை, நேராக அங்கிருந்து ஓடி வந்து விட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாண்டவர்கள் அந்த விராட நாட்டில் உள்ள உபப்ளவியா என்ற ஒரு பட்டணம், அருமையான பட்டணம், நல்ல வசதிகள் வாய்ந்த ஒரு பட்டணம். அங்கே இவர்கள் தன்னுடைய வசதி போன்று இன்பத்தை அனுபவிப்பதற்காக அங்கே தங்க வைக்கப்பட்டார்கள். விராட மன்னன் அடிக்கடி அவர்களை வந்து பார்த்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தார். இந்த பாண்டவர்கள், பஞ்சபாண்டவர்கள் 12 வருட காலம் அந்த வனவாசத்தையும் 1 வருட காலம் மறைந்திருந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் செவனே செய்து முடித்து விட்டார்கள் என்று எல்லா இடங்களிலும் செய்தி பரவத் தொடங்கியது. சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இவர்களை காண்பதற்காக, குறிப்பாக யுதிஷ்டிரரை காண்பதற்காக, தர்மனை காண்பதற்காக அங்கே படையெடுத்து கொண்டிருந்தார்கள். வந்து நிறைய பெரியோர்கள் வந்து அங்கே தங்கி அவனை பார்த்து நலம் விசாரித்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இதில் குறிப்பாக இவர்களை பார்க்க வந்தவர்கள் முக்கியமாக 2 பேர். அதாவது கிருஷ்ணன் ஒன்று, துருபதன் ஒன்று. எத்தனையோ சான்றோர்கள் வந்திருந்தாலும் போற்றப்படக்கூடிய 2 பேர் அவர்களை காண வந்தார்கள். இல்லை, ஒருத்தர் கிருஷ்ணர், மற்றொருவர் துருபதன். அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்தவுடன் ஓடி சென்று கட்டி தழுவி கொண்டான். அங்கே பயங்கரமான மகிழ்ச்சி நிலவியது. துருபதனை பார்த்தவுடன் அவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த திரௌபதியினுடைய அப்பா அவன். அதனால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ வருட காலம் கழித்த பிறகு நாம் இவரை சந்திக்கின்றோமே என்ற ஒரு சந்தோஷம். மொத்தத்தில் அங்கு திளைத்து கொண்டிருக்கும் போது, மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒருத்தி அழுது கொண்டிருந்தார். அவள் வேறு யாருமல்ல, திரௌபதி. கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். கிருஷ்ணன் எந்திரித்து சென்றார். அவளுடைய அருகாமையில் சென்றார். சென்று அவளுடைய கண்ணீரை தன்னுடைய கையால் துடைத்து விட்டான். பெண்ணை, நீ கவலைப்படாது. நான் இதற்கு முன்னால் உனக்கு காமியக வனத்தில் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன். உனக்கு யார் அழிவை செய்தார்களோ, உனக்கு யார் உனக்கு தீங்கு செய்தார்களோ, உன்னுடைய கண்ணீருக்கு யார் காரணமோ அவர்கள் நிச்சயமாக அழிக்கப்படுவார்கள் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அது நிறைவேற்றக்கூடிய காலம் வந்துவிட்டது. எனவே நீ ஒரு துளியும் கவலைப்படாது. பொதுவாக சாஸ்திரங்கள் என்ன செய்கின்றது என்றால், என்ன சொல்கின்றது என்றால், எவனொருவன் பெண்ணிற்கு தீங்கு செய்கின்றானோ, குறிப்பாக நல்ல வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு யார் தீங்கு செய்கின்றார்களோ அவர்கள் இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள், தர்மத்தால் தண்டிக்கப்படுவார்கள். உடனடியாக இல்லை என்றாலும் காலம் அவர்களை தண்டித்துவிடும். அதைத்தான் கிருஷ்ணபெருமான் சொன்னார். எந்த பாவமும் அறியாத நீ அவமானப்படுத்தப்பட்டாய். உன்னை அவமானப்படுத்தியவர்களெல்லாம் அழிந்து செல்லக்கூடிய காலம் மிக விரைவில் வந்துவிட்டது என்று சொன்னார். அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா, உனக்கு தெரியுமே, இந்த 12 வருட காலம் வனவாசத்தையும் 1 வருட காலம் அஜ்ஞாத வாசத்தையும் நாங்கள் எப்படி கழித்தோம்? உன்னுடைய அருளால் கழித்தோம். பரம்பொருளாகிய நீதான் எங்களை எல்லாம் எப்போதும் காத்து கொண்டிருக்கின்ற கிருஷ்ணா. இன்னும் நாங்கள் கடந்து செல்லக்கூடிய துயரக்கடல் நிறைய இருக்கின்றது. தயவு செய்து அந்த துயரத்திலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றனவோ
அத்தனையிலும் தயவு செய்து நீ எங்களை கட்டி காப்பாயாக, கைவிட்டு விடாதே கிருஷ்ணா என்று தன்னுடைய பிரார்த்தனையை சொல்கின்றார். அதே பிரார்த்தனையை தான் யுதிஷ்டரும் முன்வைக்கின்றார். பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருவரும் கிருஷ்ணனிடம் கேட்பது தான். கிருஷ்ணன் மகிழ்ந்து விட்டான். ஒன்றும் கவலைப்படாதீர்கள், விரைவில் உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் தீர்க்கப்பட்டுவிடும் என்று சொன்னார். அப்படி அவர்கள் அளவலாய்வி கொண்டிருக்கும் பொழுதே அங்கே சுபத்திரையும் அபிமன்யுவும் தோன்றினார்கள். சுபத்திரை அர்ஜுனனுடைய மனைவி, அபிமன்யு சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மாவீரன், மகாவீரன். அந்த மாவீரனுக்கு பல சிறப்புகள் உண்டு. சில காரியங்களில் அர்ஜுனனை விஞ்சக்கூடிய அளவுக்கு கூட அவன் பெரும் வீரம் பெற்றவன். அந்த மாதிரி வீரன் அந்த இடத்துல வந்தவுடன் அந்த விராட மன்னனுடைய மனைவி சுதேசனை ஓடி சென்று முறைப்படி வரவேற்றார். ஏனென்றால் வந்திருப்பது யாருமல்ல, தன்னுடைய வருங்கால மருமகனும் அவனுடைய தாயாரும் வந்திருக்கின்றார். எனவே மிக கோலாகலமான வரவேற்புகள் அங்கே அளிக்கப்பட்டது. அன்றிலிருந்து திருமண ஏற்பாடுகளெல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவும் தருமனை சந்திப்பதற்காகவும் ஏராளமான அரசர்களும் அங்கே வந்து கொண்டிருந்தார். எதற்காக என்றால் உலகம் கொடுத்த மிகப்பெரிய பாடத்தை அவர்கள் சிறப்பாக நடத்தி முடித்தார்கள். அதில் அவர்கள் சிக்கிக் கொள்ளவில்லை, அந்த மாயையில் அவர்கள் சிக்கிக் கொள்ளவில்லை, அதை தாண்டி விட்டார்கள். அப்போ யுதிஷ்டன் ஒளி மிகுந்தவனாக, சிறந்தவனாக, தர்மத்தின் அதிபதியாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மன்னர்களெல்லாம் அவரை சந்தித்து ஆசி பெறுவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் யுதிஷ்டன் நினைத்து பார்க்கின்றான், நச்சு பொய்கையில் அங்கே தோன்றிய யக்ஷன் சொன்னான், அவன் ஒரு வரம் கொடுத்திருந்தான், நீங்கள் இந்த அஜ்ஞாத வாசத்தையும் யாருக்கும் தெரியாமல் நிச்சயமாக நல்லபடியாக கடந்து விடுவீர்கள். அது எப்படி என்றால், நீங்கள் மறைந்து வாழ்ந்து எங்கேயோ ஒளிந்திருப்பது போல அல்ல, இந்த சமுதாயத்திற்கு பயன்படும்படியாக உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று. ரொம்ப அற்புதமாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி அதுதான். வாழ்வது என்பது ஒன்றுதான், ஆனால் சமுதாயத்திற்கு பயன்படும் வழியில் வாழ்வது என்பது மிகச்சிறந்த ஒரு இது. அப்போ அவன் எப்படி சமுதாயத்தில் மாற்று பெயர்களுடன் அங்கே இருந்திருந்தாலும் அந்த மன்னனுக்கு நல்ல வழிகாட்டினான். அவர்கள் இருந்த அந்த ராஜ்யமெல்லாம் மழை பெய்து செழிக்கக்கூடிய அளவில் இருந்தது. ஏனென்றால் அது தர்மம் அங்கே காக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அந்த கொடியவனான கீதகன் அங்கே அழிக்கப்பட்டான். இல்லை என்றால் எத்தனையோ பெண்கள் எல்லாம் விதவையாக போயிருப்பார்கள். அவன் அவ்வளவு மோசமான ஒருவன் அந்த கீதகன். அவன் அழிக்கப்பட்டான். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பாண்டவர்களால் அங்கே நடத்தப்பட்டது. பெரும் படையோடு வந்திருந்த அந்த பெரும் படையான அந்த இவர்கள், அதாவது துரியோதனனுடைய படைகள், அஸ்தினாபுரத்தில் வந்திருந்த படைகளெல்லாம் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டது. இதெல்லாம் சாத்தியமா என்றால் சாத்தியமே. அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி அவர்கள் இருந்ததனால் முழுக்க முழுக்க அந்த வீரம் அப்படி வெளிவந்தது. இறை அருளும் அங்கே நிரம்பி வழிந்தது. இப்போ நிறைய மன்னர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த மன்னர்களெல்லாம் எதற்காக வந்தவர்கள் என்றால், சுயம்பரத்தை கண்டு, அதாவது அபிமன்யுவுக்கும் அந்த உத்தரைக்கு நடக்கக்கூடிய அந்த கல்யாண விழாவிற்காக அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர். மீண்டும் நிறைய பேர் இந்த விஷயத்தின் மூலமாக தர்மனை நாம் சந்திக்கலாமா என்ற எண்ணத்தில் வந்தவர்களும் நிறைய பேர் இருந்தார்கள். அதே மாதிரி கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமன், அவனும் இந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொண்டார்கள். பெரியவர்களெல்லாம் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணன் இதுதான் தருணம் என்று சொல்லி தன்னுடைய செய்தியை அங்கே வெளியிடுகின்றார்.
என்ன செய்தி என்றால், அந்த சபை நடுவிலே கிருஷ்ணன் எந்திரிக்கின்றார். எந்திரிச்சு அவன் பேசுகின்றான். என்ன பேசுகின்றான் என்றால், பாண்டவர்கள் தர்மத்தை காப்பாற்றினார்கள், எனவே அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த பாதி ராஜ்யம் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த பாதி ராஜ்யம் அஸ்தினாபுரத்திலிருந்து முறைப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு தர்மத்தின்படி அவர்கள் கொடுக்க வேண்டும். நாம் இங்கே இருந்து ஒரு சிறந்த ஒரு தூதுவனை அங்கே அனுப்ப வேண்டும். ராஜ்யத்தை கொடுப்பதற்காக பீஷ்மரிடமும் மற்றவரிடமும் துரியோதனாதிகளிடமும் அவனுடைய தந்தையார் திருதராஷ்டிரனிடமும் சென்று பேசுமாறு செய்ய வேண்டும். தர்மத்தின்படி பாண்டவர்கள் வென்றார்கள், எனவே அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொல். அப்படி இல்லை, போர்தான் வந்தது என்றால் பாண்டவர்கள் பக்கத்தில் நாம் நின்று அவர்களை காப்பாற்ற வேண்டும், போருக்கு வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணன் முதல் வாதத்தை அங்கே வைக்கின்றார். இந்த விஷயம் பலராமனுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் பலராமனிடம் இருந்து கதாவித்தையை கற்றுக்கொண்டவன் துரியோதனன். துரியோதனன் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் பலராமன் பெரிதாக அவனுடைய காதுகளில் எட்டியதும் இல்லை, அதை பெரிதாக கண்டு கொள்ளதும் இல்லை. ஏனென்றால் அவனுடைய மனம் எப்பொழுதும் அந்த துரியோதனனுக்கு சாதகமாகத்தான் செயல்பட்டான். எனவே அவன் எந்திரித்தான். அதாவது கிருஷ்ணனுடைய அண்ணன் அவன் எழுந்திருந்து பேசுகின்றான். என்ன பேசுகின்றான் என்றால், பாண்டவர்கள் மிக கேவலமான முறையில் சூதாடி சகுனியிடம் நாட்டை இழந்தார்கள். அதாவது துரியோதனாதிபதிகளிடமிருந்து நாட்டை இழந்து கொண்டார். பொதுவாக சூதாடி நாட்டை இழந்து கொண்டால் திருப்பி அந்த நாடை பெறுவதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள். எனவே அவர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக நாட்டை கேட்டு வாங்குவது தவறு. வேண்டுமென்றால் இவர்கள் அதாவது தர்மன் படக்கூடிய கஷ்டங்கள், தங்குவதற்கு நாடு இல்லாமல் அலையக்கூடிய கஷ்டங்களை எடுத்து சொல்லி அவர்களுடைய அனுதாபத்தின் மீது அவர்கள் நாட்டை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது சில இடங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று பலராமன் அந்த தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றான். இதை இவர் சொன்ன உடனே அங்கே இருந்த ஒரு பெரிய யாதவ வீரன், அவன் மகா பெரிய வீரன், அவன் பேர் சாத்தியகின்னு சொல்லிட்டு பேர், அவன் எந்திரித்தான். இவர் என்ன இப்படி பேசுகின்றார்? கிருஷ்ணன் மிக அருமையான விஷயங்களை தர்மத்தை எடுத்து சொல்லுகின்றான். இவர்கள் அந்த அதர்மவாதியான துரியோதனனுக்கு அல்லவா இவர் பரிந்து பேசுகின்றார். அவர் சூதாடியது, தர்மன் சூதாட்டத்தில் தோற்றான், நாட்டை இழந்தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த சூதாட்டத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்தது யார்? இதெல்லாம் திருதராஷ்டிரனும் துரியோதனனும் செய்த சதி. திருதராஷ்டிரனின் சொன்ன அந்த உத்தரவின் பேரில் தான் சரி, தன்னுடைய சித்தப்பா சொல்கின்றார்களே என்ற ஒரு இதில் தான் அவன் வந்தான். தர்மன் ஒத்துக்கொண்டான். எல்லாம் ரெண்டாவது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவன் திருதராஷ்டிரன், அவன் சொன்னால் இவர்கள் கேட்டு கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி இந்த இதை பலராமன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே இதெல்லாம் திருதராஷ்டிரனும் துரியோதனனும் செய்த சதியினால தான் இவர்கள் போய் விழுந்தார்கள், வலையில் போய் விழுந்தார்கள். சூதாட்டமும் அது ஒரு வகையான மந்திர தன்மை வாய்ந்த பகடையால் தான் நிகழ்த்தப்பட்டது. அப்போ எல்லாமே என்னதுன்னு சொன்னால், அவங்க ஒட்டுமொத்தமாக முன்கூட்டியே திட்டமிட்டு செயலாக்கப்பட்ட ஒரு சதி. எனவே அந்த சதிக்கும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பின்பு நாட்டை கொடுப்பதற்காக வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? எனவே நாம் அவர்களிடம் சென்று பேசி நாட்டை வாங்குவதுதான் முறை. இல்லது போர் செய்தாவது நாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனிடமும் கெஞ்சி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே பலராமர் சொன்னது போல யாருமே எங்கேயும் போய் கெஞ்ச வேண்டிய தேவை கிடையாது என்று சொன்னார். இதை பார்த்து துருபதன்
எந்திரித்தான். அவன் சொன்னான், சாத்தியகி சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து, நான் அதை ஆமோதிக்கிறேன். திருதராஷ்டிரனும் அவன் தன்னுடைய குமாரர்கள் மீது கொண்டிருந்த மிகப்பெரிய ஆசையும், அதாவது புத்திர பற்றும் தான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய தூண்டியது. எனவே முறைப்படி அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி அதை நாட்டை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. இல்லை என்றால் போர்தான் முடிவு. கிருஷ்ணன் சொன்னதுபடி நம்ம சொன்ன கருத்தை தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த போரில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்றது. ஏற்கனவே துரியோதனன் எல்லாம் நிறைய பேரை நிறைய மன்னர்களை எல்லாம் தனக்கு சாதகமாக சேர்த்து விட்டான். பாவம் தர்மன் இனிமேலாவது நிறைய மன்னர்கள், இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய மன்னர்களிடமெல்லாம் போர் ஒன்று நடைபெற்றால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே ஒப்புதல் பெற வேண்டும். இந்த காரியத்தை முதலில் செய்ய வேண்டும். ஏனென்றால் துரியோதனன் மிக விரைவாக அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 90% மன்னர்களையெல்லாம் அவன் கேட்டு ஒப்புதல் பெற்று விட்டான். மன்னர்களும் எப்படி என்றால், ஒரு சக்கரவர்த்தி நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் கேட்டு விட்டால் சரி என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் இனி இருக்கக்கூடிய மன்னர்களையாவது நாம் நம்முடைய பக்கம் இழுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய தினம் பேச்சை முடித்தார்கள். பின்பு எல்லோரும் அவரவர் இடத்திற்கு சென்று விட்டார்கள். இந்த துரியோதனன் என்ன செய்தான், போர்தான் முடிவு என்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டான். அவன் என்ன செய்தான் என்றால், கிருஷ்ணனுடைய படை, மிகப்பெரிய படை வைத்திருக்கின்றான். எனவே கிருஷ்ணன் இருக்கக்கூடிய துவாரகைக்கு சென்று அந்த படையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக வேகமாக அவன் வருகின்றான். அதற்கு முன்பு அர்ஜுனன் அங்கே செல்கின்றான். அந்த செல்லும்போது இறைவன் என்ன செய்கின்றான் என்றால், இருவரையும் சோதிக்கின்றான். முதலில் சென்ற கிருஷ்ணன் பார்க்கின்றான். முதலில் சென்றவன் துரியோதனன். அவன் கிருஷ்ணனுடைய தலைமாட்டில் அங்கே ஒரு ஆசனம் இருந்தது, அங்கே உட்கார்ந்து கொண்டான். இரண்டாவதாக வந்தவன் அர்ஜுனன். அவன் கால் மாட்டில் கீழே உட்கார்ந்து கொண்டான். பொதுவாக ஒருவர் விழித்தெழும் பொழுது தலைமாட்டில் யார் இருக்கின்றார்களோ அவர்களை பார்ப்பது தான் வழக்கம். இங்கே கிருஷ்ணன் துயிலெழுந்தான், பார்த்தான், அர்ஜுனன் முன்னால் இருப்பதை பார்த்தான். அர்ஜுனனிடம் நலம் விசாரித்தான். என்ன வேண்டும் என்று கேட்டான். அர்ஜுனனும் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னான். அடுத்ததாக திரும்பி பார்க்கும்போது துரியோதனன் இருக்கின்றான். நான் அவனுக்கு முன்னே வந்து விட்டேன், ஆனால் நீதான் என்னை பார்க்கவில்லை, எனவே நான் கேட்பதையும் நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். கிருஷ்ணன் சொன்னான், சரி, நான் இருவருக்கும் சமமாக கொடுக்க விரும்புகிறேன். நான் ஆயுதங்களை ஏந்தி இந்த போரில் போரிடப் போவது இல்லை. அதனால் என்ன செய்ய போகின்றேன் என்றால், நான் மட்டும் தனியாக இருப்பேன் ஒரு இடத்துல, மறு இடத்துல மறு பங்காக என்னுடைய படைகள் இருக்கும். உனக்கு நான் வேண்டுமா படைகள் வேண்டுமா என்பதை நீங்கள் இருவரும் முடிவு செய்து கொள்ளலாம். முதலில் அர்ஜுனன் கேட்டுக்கொள்ளட்டும். அர்ஜுனன் சொன்னான், கிருஷ்ணா, எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் என்று கேட்டுக்கொண்டான். இவனுக்கு துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவனை போன்ற ஒரு மடையன் உலகத்தில் இருக்க மாட்டான் என்று சொன்னான். அடுத்ததாக கிருஷ்ணன் துரியோதனனை பார்த்தான். துரியோதனன் சொன்னான், எனக்கு உன்னுடைய படைகள் அத்தனையும் கொடுத்து உதவு என்று. அப்படியே ஆகட்டும் என்று சொன்னான். துரியோதனனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிவிட்டது. கிருஷ்ணனை வணங்கிவிட்டு அவன் மகிழ்ச்சியோடு செல்லுகின்றான். செல்லும்போது அர்ஜுனனை போன்ற ஒரு மடையனை நான் உலகத்தில் பார்த்ததில்லை. அவன் கிருஷ்ணன் கேட்டதற்கு படைகளை கேட்டு வாங்கி இருக்கலாமே. அவன் கிருஷ்ணனை கேட்டான், அதுவும் அவன் ஆயுதத்தை ஏந்துவதில்லை என்ற ஒரு முடிவில் இருக்கின்றான். எனக்கு படைகள் அவ்வளவும் கிடைத்ததனால் நான் தான் வெற்றி பெறப் போகின்றேன் என்று சொல்லி சந்தோஷமாக போனான். இந்த இடத்தில் நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். இறைவன் அவனுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருக்கின்றன.
ஆனால் இறைவனை சரணாகதி அடைந்து விட்டால் அவன்தானே வெற்றி, அவன்தானே உண்மை, அவன்தான் எல்லாம். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவனிடம்தானே இருக்கு. அவனை கேட்பதால் அனைத்தும் நமக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு அறிவு அர்ஜுனனிடம் இருந்தது. நம்முடைய பிரார்த்தனைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். பகவானே, நீ எனக்கு போதும், உன்னுடைய பாதம் எனக்கு போதும், உன்னுடைய திருவடிகள் எனக்கு போதும் என்ற பிரார்த்தனையை நாம் இறைவனிடம் கேட்கும்போது எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த மகாபாரதம் ஒரு அற்புதமான கருத்தாக நமக்கு உணர்த்துகின்றது என்பதை கூறி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.